இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. வருகிற மே 1ஆம் தேதி 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து ஒரு வாலிபர் முகாம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினார். பாருங்கள், வாலிபர்களை கொண்டு வந்து உபவாச ஜெபமா யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற நிறைய உபவாச கூட்டங்கள், இரவு ஜெபங்கள், எல்லா ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போனாலே வயதினர் ரொம்ப இருக்காங்களா, வாலிபர்கள் ரொம்ப இருக்காங்களான்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். வயதினர் தான் ரொம்ப இருப்பாங்க. ஆனால் வயதினர் ஜெபம் பண்ணது நல்லது. ஆனால் அதில் முழு பிரயோஜனம் வருமா? இருக்கவே இருக்காது. பைபிளில் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் வாசித்து பார்த்தா, நெகேமியா என்ற வாலிபன் ஜெபித்தா ஒரு அற்புதம். இடிந்து போன, விழுந்து போன அலங்கம் திரும்ப கட்டப்படும். அல்லேலூயா. எஸ்தர் என்ற வாலிப சகோதரி ஜெபிக்கணும். ஆண்டவருக்காக வாலிபர்கள் எழும்பும்போது தான், யோசேப்புகளாக எழும்பும்போது தான் பெரிய ஒரு எழுப்புதலை வருங்க. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நிறைய நல்ல முழுநேர ஊழியர்கள் உருவாகிறதே கஷ்டமாக இருக்குது. இல்லை, பகுதி நேரமாவது ஊழியம் செய்கிறவங்க ஊழியர்கள் உருவாங்கிறதால கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி ஊழியர்கள் வரமாட்றாங்க? வாலிபர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில் ஊழியமே ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. அல்லேலூயா. உங்கள் ஊரில் நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்வே எடுங்க. சிறு பிள்ளைகள் வாலிபர்களை மையமாக வச்சு செய்கிற ஊழியங்கள் எத்தனை? பெரியவர்கள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் எத்தனை? இயேசுவை அறியாத கிராமங்களில் ஊழியம் செய்கிறவங்க எத்தனை? இல்லை, இயேசுவை அறிந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் எத்தனை? எல்லாம் நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள். ரொம்ப பரிதாபங்க. வாலிபர்கள் மத்தியிலும் சிறுவர்கள் மத்தியில் ஊழியமே இல்லை. ஏன்? அவங்க மத்தியில் ஊழியம் செய்தால் பிரயோஜனமே இல்லைன்னு நினைக்கிறேன். பணம் வராது, காணிக்க வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நாம் ஊழியக்காரங்க, ஊழியம் செய்கிறவங்க காணிக்கைக்காகவா நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்? இல்லைங்க. ஆண்டோடைய ராஜ்யம் நம் கண்கள் முன்பாக தேசம் முழுவதிலும் வர வேண்டும். பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் நானும் நீங்களும் செத்த பிறகு வந்தால் என்னங்க, வல்லாட்டி என்னங்க? அதுக்காக விசுவாசிப்போம் கட்டாயம். ஆனால் நம்முடைய கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டாமாங்க? அதுக்கு நம்முடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய பங்களிப்பும் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நான் என்னங்க செய்ய முடியும்னு சொல்கிறீங்களா? நீ யோசித்து பாருங்கள், உங்களால் முடியும். ஒன்று, எழுப்புதலுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் ஜெபிக்க விரும்புகிறார் இல்லைங்க. எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பித்து எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை, உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு மிஸ்டரியை நீங்கள் தாங்குங்களேன். இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த வருஷத்தில் 1000 மிஸ்டரிகளை புதுசாக எடுக்கணும்னு சொல்கிறோம். ஒரு மிஸ்டரிக்கு, ட்ரைனிங் மிஸ்டரிக்கு 3000 சொல்கிறோம். நீங்கள் கொடுக்கலாம். இல்லை பிரதர், என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலையா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம். கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஊழிய திட்டங்கள் எங்களுடைய மிஸ்டரி இயக்கத்திலே நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு திட்டங்களை விளக்க சொல்கிறதா நம்ம பாட்டுக்கு விளக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்னடா அவன் ஊழியம், இந்த ஊழியம், அந்த ஊழியம், அது காஸ்தா, இது காஸ்தா அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் என்னை திட்டிவிடுவாங்க. அல்லேலூயா. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? எழுப்புதல் விரும்பும் பங்காளர். உங்களுக்கு நான் பேர் வைக்கிறேங்க. நீ எழுப்புதல் விரும்புகிறீங்களாங்க? நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக கிராம ஊழியங்களுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுங்களேன். ஜெபத்தோடு கூட அனுப்பி வைங்களேன். இல்லையா, இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் பாரம் கொடுக்குறாரா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பேரில் நீங்கள் 1000 ரூபாயை அனுப்பலாம். என்ன நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? ஒருவேளை இன்னும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களா? வேலை கிடைக்கலையா? நான் சொல்கிறேன், அவங்க பேர்களில் ஒரு பொருத்தனையோடு ஒவ்வொருடைய பேர்களில் கிராம ஊழியத்திற்கென்று ஒரு 1000 ரூபா நீங்கள் கொடுங்களேங்க. ஜெபத்தோடு கொடுங்க. அப்படிப்பட்ட எழுப்புதல் விரும்பும் பங்காளர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெயர்களை சொல்லி எங்களுடைய அலுவலகம், தலைமையகம் இருக்கிற இந்த கிராமத்தில் ஒரு 11 ஏக்கர் நிரம்பி இருக்கிற ஒரு மிஸ்டரி கிராமம் என்று சொல்லுவேன். காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் செயின் ப்ரேயர் எங்களுடைய மிஸ்டரிகள் செய்கிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க,
நீங்கள் செய்யாத ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம்ல, எங்களுடைய மிஸ்டரிகள் செய்கிறோம்ல, தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். குறிப்பாக மே 1 நடக்கிற 20,000 வாலிபர்கள் பங்கு பெறுகிற வாலிபர் முகாமிற்காக ஜெபிங்க. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறார். அந்த முகாமிற்கு நீங்கள் வாங்க. நான் எதுக்கு வரணும்? இல்லைங்க, நீங்கள் கட்டாயம் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெற்றோர்களே, இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் முன்பாக வாலிபர் முகாம் என்பது உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு, ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு செயல்படுவதற்கு, தரிசனம் பார்ப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இந்த முகாம். அல்லேலூயா! தயவு செய்து பெற்றோர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை மீட்டிங்குடைய முன்னாடி உட்கார வச்சுருங்க. நீங்கள் பின்னாடி இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்களே, மோசஸ் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கரங்களை தூக்கி. யோசுவா அங்கே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆரோன் ஊரும் ஒருவேளை யோசுவாவுக்கு ஹெல்ப்பாக மோசஸ் ஜெபிச்சாதான் அங்கே ஜெய வருங்கிறதுக்காக அவங்களுடைய கைகளை பிடிச்சிருக்கிறாங்க தாளவில்லாதபடி. அருமையான பெற்றோர்களை, பைபிளில் கானானிய ஸ்திரீ அவங்க தன்னுடைய மகளை அவங்க அழைச்சிட்டு ஏசுனார்கிட்ட வர்றாங்க, விடுதலை அடைகிறாங்க, அற்புதம் வருது. ஒரு அப்பா, என் வாலிப பையன் பிசாசு கசக்குது, தீயில விளைவிக்குது, அக்கனியில் விளைவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு தகப்பனாரை நேரடியாக தன்னுடைய வாலிப பிள்ளையை ஆண்டவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் ஒரு நாள் லீவு போடுங்கங்க. பிஸ்னஸ் எப்போ வேணாலும் செய்யலாம், வேலை எப்போ வேணாலும் செய்யலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக மே 1 விடுமுறை நாள் தான். நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை கூட்டுவாங்க. உங்களுடைய உறவுக்காரர்கள், உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற மற்ற வாலிபர்கள், எங்கெங்கெல்லாம் உங்கள் தெருவில் இருக்கிற வாலிபர்களை நீங்கள் அழைச்சிட்டு வாங்கலாம். இது ஏதோ கிராம மிஷனரி இயக்கம் நடக்கிற முகாம், எங்கள் ஊழிய வளர்றதுக்காக நடத்துகிற முகாம் நினச்சிடாதீங்க. எப்படியாவது தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரணும், வாலிபர்கள் சிருஷ்டிகரை நினைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நம்முடைய வாலிபரில் எழுப்புதலுக்காக வைக்கிற முகாமிற்காக ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது இதற்குரிய சுமார் 35 லட்சம் ரூபாய் தேவை என்று நாங்கள் கணக்கு பார்த்துருக்குறோம். பெரிய பந்தல் போடணும், ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அந்த பந்தலில் வெயில் அடிக்கனால எல்லாருக்கும் ஃபேன் ஒழுங்கு செய்யணும், 20,000 சேர்ஸ்கள் அங்கே ஒழுங்கு செய்யணும். ஏன்னா முகாம் முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 20,000 சாப்பாடு கொடுக்கணும். ஒரு சாப்பாடு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ செலவாகுங்க. அல்லேலூயா! இன்னும் கிராமத்தில் ஒரு 2 வாலிபர்கள், ஒரு வாலிபர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க நல்லா ஜெபிக்க விரும்புவாங்க. அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் தேவை என்று நாங்கள் கணக்கு பார்த்துருக்குறோம். பெரிய பந்தல் போடணும், ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அந்த பந்தலில் வெயில் அடிக்கனால எல்லாருக்கும் ஃபேன் ஒழுங்கு செய்யணும், 20,000 சேர்ஸ்கள் அங்கே ஒழுங்கு செய்யணும். ஏன்னா முகாம் முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 20,000 சாப்பாடு கொடுக்கணும். ஒரு சாப்பாடு 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ செலவாகுங்க. அல்லேலூயா! இன்னும் கிராமத்தில் ஒரு 2 வாலிபர்கள், ஒரு வாலிபர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க நல்லா ஜெபிக்க விரும்புவாங்க. அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேரை கொண்ட வாலிபர்களை கொண்டு வர்றதுக்கு வேன் ஒழுங்கு செய்யணும். ஒரு வேனுக்கு 10,000 ரூபா. உங்கள் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக ஒரு 10,000 ரூபாயோ அல்லது உங்களால் இயன்ற காணிக்கையை நீங்கள் தரலாம். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே 1,00,000 ரூபாய் கொடுக்குற 35 பேர்களை நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா! ஜெபிங்கள் ஐயா, கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா! இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது யோனா புஸ்தகத்தினுடைய கடைசி வசனத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அங்கே பாருங்க, இந்த வசனமேங்க கேள்வியோடு முடியுது. நான் அடிக்கடி இந்த வார்த்தையில் இதை படிக்கும் போதெல்லாம் என் மனசில் அது ஒரு பெரிய பாரமாக இருக்குதுங்க. என் மனசெல்லாம் உடையுது. அல்லேலூயா! அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ. கேள்வியோடு முடியுதுங்க. இந்த கேள்விக்கு பதில் யாருன்னு சொல்லணும்? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்குறாரு? யோனாட்ட கேட்குறாரு. யோனா பதில் சொன்னானா இல்லையா? தெரில. ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியோடு நிறுத்துறார்?
அந்த கேள்விக்கு நீங்களும் நானும் தாங்க பதில் சொல்லணும். அல்லேலூயா. வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்கு பரிதபிக்கிற ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் சொன்னபடி நான் பிரசங்கிக்க அர்ப்பணிக்கிறேன். இத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக, இந்திய தேசத்தினுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிறீரே, உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி, பரிதபிக்கிற உமக்காக செயல்படும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். எஸ் லார்ட், நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும்படி பதிலாக நான் இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். எஸ்அப்பா, உம்முடைய கேள்விக்கு இந்த டேவிட் கணேசன் தான் பதில். நீங்கள் சொல்லணும், உம்முடைய கேள்விக்கு நான் தான் பதில். அன்பு சகோதரன், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க, எந்த தாலுக்காக்கில் இருக்கீங்க? நான் சொல்கிறேன், உன்னுடைய தாலுக்காவில் ஆண்டவர் பரிதபிக்கிறார். தாலுக்காவில் இருக்கிற வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய பகுதிகளுக்காக நீங்கள் பரிதபிக்கிறீங்களா? ஏசப்பா, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் தான் பதில், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஞாபகம். நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? நான் ஆண்டவிடத்தில் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, 320 தாலுக்காக்கள்லையும் மாதத்தில் முதல் வியாழக்கிழமை ஒரு நாள் ஜெப நாள் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன். அவன் அல்லேலூயா. அந்த வியாழக்கிழமையில் எல்லா தாலுக்காக்கள்லையும் ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் வேணுங்க. அருமையான தாயாரே, சகோதரி, நீங்கள் முதல் வியாழக்கிழமையில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களாங்க? ஒரு நாள் மாத்திரம் உங்களுடைய உறவுக்காரர்கள், பெண்களாக பெரியவர்களாக ஒரு கூடி ஜெபம் பண்ண என்னங்க? என்னை கேட்டால் 10 மணிலேருந்து 1 மணி வரை, இல்லை 11 மணிலேருந்து 1 மணி, 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் பகுதிகளுக்காக, உங்கள் தாலுக்காவிற்காக, உங்கள் மாவட்டத்திற்காக நீங்கள் ஏன் ஜெபிக்கக்கூடாது? ஆண்டவரே, இந்த வருஷத்திற்குள்ளாக 1000 ஜெபக்குழுக்களை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்கன்னா எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரதர், நான் ஆண்டவருக்காக முதல் வியாழக்கிழமையில் எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் முடிஞ்சால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபக்குழு தலைவர்கள் கையேடுங்கிற ஒரு புஸ்தகத்தை அனுப்பி வைக்கிறேங்க. அல்லேலூயா. எங்களுடைய ஜெப குறிப்புகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் பதிலாக இருக்க வேண்டும் ஐயா. எகிப்து தேசத்தினுடைய லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. அத்தனை ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவருக்கு ஒரே ஒரு நபர் தான் பதிலாக வேண்டும். ஒரு நபர் வேண்டுங்க. அது யார்? மோசஸ்ங்க. அல்லேலூயா. ஒரு மனிதனை தேடினேன், காணவில்லை, தரப்பில் அடைக்கவும் சுவரை அடைக்கத்தக்கதா. ஒரு மனுஷருங்க. நீங்கள் நியாயாதிபதிகள் 5 அதிகாரத்தில் தெபோராள் சொல்கிற கன்ஃபெஷனை வாசிருக்கீங்களாங்க? தெபோரலாகி நான் எழும்பும் அளவும் அங்கே என்ன போட்டிருக்கு? கிராமங்கள் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஒரே ஒரு தெபோராள் நான் எழும்புனா கிராமங்கள், அன்பு சகோதரி, அன்பு சகோதரன், நீ ஒருத்தர் எழும்புனா நூற்றுக்கணக்கான கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த யோனா புஸ்தகத்தினுடைய இந்த 4 அதிகாரம் வாஸ்து நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பல மணி நேரங்கள் ஜெபித்திருக்கிறேன். இந்த யோனாட்ட ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவன், இன்னும் தவிர்க்க முடியாத நபர் யோனாங்க. ஒருவேளை எழுப்புதலுக்காக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன சம்பவங்களை வாசிக்கணும், எப்படிப்பட்ட அற்புதங்களை வாசிக்கணும், நீங்களும் நானும் உருப்படுறதுக்கு, சத்தியத்தில் வளருவதற்கு, ஆண்டோடைய பாரத்தை சுமந்து செயல்படுகிறவர்களாக மாறுவதற்கு எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி விரும்பி யோனா புஸ்தகத்தையும் இந்த பைபிளில் சேர்த்துருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் அந்த முதல் அதிகாரத்தை வாசி பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முதல் அதிகாரம் முதல் வசனம், அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நான் உங்களை பார்த்து கேட்குறேங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் உண்டாகுதாங்க? யார் நம்பிக்கைக்குரியவர்களோ, யார் அவருடைய பாரத்தை தெரிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அல்லேலூயா.
யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது என்றால், யோனா நான் சொல்லுகிற இந்த திட்டத்தை எனக்காக நிறைவேற்றுவான் என்று யோனாவை ஆண்டவர் நம்புகிறார். அவர் நம்புகிறாரா? அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுங்க. அல்லேலூயா. 29 வருஷமா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகுது. 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து ஒரு வாலிபர் முகாம் ஒழுங்கு செய். 20,000 வாலிபர்களை கொண்டு வந்து உபவாசம் இருந்து நீ ஜெபம் பண்ணு. மே மாதத்திலே 6,000 கிராமங்களில் VBS ஊழியத்தை ஒழுங்கு செய்யும்படி ஆண்டவர் பாரம் கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலே 1,00,000 முழு வேதாகமங்கள் தேவையுள்ளோருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். செயல்படுகிறோம். அன்பு சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகிறது, எனக்கும் எங்களுக்கும் உண்டாகிறது. வாட் அபவுட் யூ? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அமர்வாயானால் கர்த்தருடைய வார்த்தை கட்டாயமாக உனக்கு வெளிப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நிறைய பின்மாற்றமாகிறான், தவறி போகிறான், திசை மாறி போகிறான். இன்றைக்கு ஏன் இந்திய தேசத்தில் எழுப்புதல் இல்லை? திருச்சபைகள் திசை மாறி போய்விட்டது. யோனாவை போன்று ஊழியக்காரர்கள் திசை மாறி போய்விட்டார்கள். யோனாவை போன்று ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் பணத்திற்காக, கௌரவத்திற்காக, பெருமைக்காக ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி திசை மாறிவிட்டார்கள். ஐயா, திசை மாறிவிட்டார்கள். எது ஆண்டவருக்கு பிடிக்குமோ அந்த ஊழியம் தாங்க செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, 100 ஆடுகள் இருக்குது, ஒரு ஆடை காணல, தொழுவத்தில் இல்லாத அந்த ஒரு ஆட்டை நினைத்து ஆண்டவர் பரிதபிக்கிறாராம். அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்ய நினைக்கிறீங்களா? கிறிஸ்தவங்களை மாற்றுகிற ஊழியம் அல்ல, புறஜாதிகளை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிற ஊழியத்தின் பக்கமாக ஆண்டவர் நிற்கிறார். பாருங்க, யோனா போல நானும் நீங்களும் மறுதலிக்கிறதுனால எழுப்புதல் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. 21 நூற்றாண்டுகள் ஆச்சுங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குதுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, உங்கள் ஊரில்னா எழுப்புதல் வந்திருக்காங்க, நீங்கள் எங்கே இருந்துங்க அந்த செய்தி கேட்குறீங்க? நீங்கள் இருக்கிற அந்த கிராமத்தில் எழுப்புதல் இருக்கா? இருக்கிற அந்த பட்டணத்தில் எழுப்புதல் இருக்கா? இருக்கிற அந்த மாவட்டத்தில் எழுப்புதல் இருக்குதா? எழுப்புதல்லாம் என்ன? போன வாரம் நீங்கள் போன சர்ச்சில் ஞானசான ஆராதனை நடந்திருக்கணும். அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். வாரத்தில் ஒரு நாளாவது அங்கே ஞானசான ஆராதனை நடக்க வேண்டாமா? அந்த பாரம் இருக்கணும். உங்கள் சர்ச்சில் ஞானசானத்தை விடுங்கங்க, புதுசாக ரட்சிக்கப்படாத ஒரு 50 பேர், 100 பேர், இல்லை 20 பேர், 10 பேர், இல்லை 5 பேர், ஒருத்தராவது உங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்களேங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், 100 பேர் கொண்ட சபையில் ஒருவராவது புறஜாதிகள் வராவிட்டால் அந்த சர்ச்சை ஒரு அரை மணி நேரத்தில் மூடிட வேண்டியதான். பாஸ்டர் ஆரம்பிச்சோம் பண்ணி கொஞ்சம் பாட்டு நடத்திக்கிட்டு இருக்கணும். அரை மணி நேரம் கழித்து இன்றைக்கு புறஜாதிகள்லேருந்து யாராவது சர்ச்சுக்கு வந்திருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்கணும். யார் வரலையா? பாஸ்ட்டும் அந்த 100 விசுவாசிகளும் சேர்ந்து பாவரிக்கப்படணும். ஆண்டவரே, எங்களை மன்னித்தரலுங்க, போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனைக்கு வந்தோம், நல்ல பாட்டு பாடணும், துதிச்சோம், அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு நாங்கள் போனோம். இத்தனை 100 பேர் போய் 100 பேரால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒருவரை கூட எங்களால் ஆதாயப்படுத்த முடியவில்லை. நாங்கள் தோல்வடைந்து விட்டோம். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, பிரசங்கத்தை கேட்பதற்கு, ஆராதிப்பதற்கு, அந்நிய பாஷை பேசுவதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. எங்களை மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும், எங்களை இன்னும் ஒரு விஷயம் தகுதிப்படுத்தும். அடுத்த வாரமாவது நாங்கள் 2 மணி நேரம் உம்மை ஆராதிப்பதற்கு, பிரசங்கம் கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு ஆத்துமாக்களாவது நீங்கள் தராவிட்டால் அடுத்த வாரம் நாங்கள் சர்ச்சை மூடிடுவோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் புறஜாதிகள் வல்லாட்ட சர்ச்சை மூடி பாருங்க. உங்கள் விசுவாசிகள் கட்டாயம் இந்த வாஞ்ச ரோகம் இதுதான் ஆண்டவருக்கு இம்பார்ட்டனா, இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செயல்படுவாங்கங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் செயல்படுவாங்க. ஏன் ஒரு சர்ச்சுக்கு வரும்போதுங்க உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுடைய நண்பர்களை ஒருத்தர் கூட நீங்கள் ஏங்க அழைச்சிட்டு வர மறுக்கிறீங்க? உங்கள்கிட்ட அந்த பாரம் இல்லைங்க.
அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது நீங்கள் கொண்டு வர்ற காணிக்கையை விட, நீங்கள் சபைக்கு வருவது நல்லது. அதை விட நீங்கள் ஒரு ஆத்துமாவை கரங்களை பிடித்து அழைத்து வருகிறீர்களே, அங்குதாங்க ஆண்டவர் உங்களை நேசிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோனாவிடத்தில் கேள்வியோடு இந்த புஸ்தகம் முடிக்கிறது. அவன்கிட்ட எரிச்சலாக இருக்கிற அவன்கிட்ட போய் கேட்குறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஆமணுக்கு செடிக்க கவலைப்படுகிறாயே. நாம் எல்லாருங்க நமக்கு நிழல் உண்டாகிற பிஸ்னஸ், நமக்கு ஆறுதல் சொல்கிற, நமக்கு வருமானம் கொடுக்குற, நமக்கு லாபம் இருக்கிற அதுக்காக தாங்க நம்ம கவலை இருக்குது. ஒரு தெர்மாமீட்டரை வச்சு ஃபீவரை செக் பண்ணுறது போல் உங்கள் கவலைகளை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சு உங்கள் கவலைகள் ஆண்டவருக்குரிய கவலைகளா உங்களுக்குரிய கவலைகள் அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணால் உங்கள் கவலை எதுங்க இருக்கும்? நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்கணுமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட கிடைக்கணுமா? தெர்மாமீட்டர் நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு தேடுறீங்கிறது தான் முக்கியம். அருமை தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு அற்புதம் வேணுமாங்க? இதில் குறுக்கு வழியே கிடையாதுங்க. அற்புதம் வேணும்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நீதி, அவருக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் யோசிங்க. அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் மாத்திரமில்லை கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எங்க பாருங்க, நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆமணுக்கு செடிக்கு கவலை தான். யோனா ஆமணுக்கு செடிக்கு தான் கவலை. அந்த ஆமணுக்கு செடியை தந்ததே அவர் தான், உண்டாக்குனதே அது. அன்பு சகோதரனை, உனக்கு கொடுத்த வேலையை நீ பிரயாசப்பட்டு தான் வேலை வாங்கினீங்களா? அவர் உங்களுக்கு கொடுத்த வேலை, நீங்கள் பிரயாசப்பட்டு தான் அந்த பிஸ்னஸ் நடக்குதா? இல்லை, அவர் பிரயாசப்பட்டு தான் உனக்கு அந்த பிஸ்னஸை வாய்க்க செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு மனிதராக வந்தது எதற்காக? எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படி, மீட்கும் பொருளாக. ஆண்டவர் எத்தனையோ வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது உங்களை என்னையும் ஏன் ஆண்டவர் ரட்சித்தார்? நாம் அவருடைய பாரத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக. நம் மூலியமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நான் ஆச்சரியமாக அதில் பார்க்குறேன், ஒரு யோனா ஈக்குவல் டு 1,20,000 பேர், ஒரு கணேசன் ஈக்குவல் டு லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரு மோசே ஈக்குவல் டு லட்சக்கணக்கான ஜனங்கள். அன்பு சகோதரனே, நீ ஒருவர் ஆண்டவர் கரத்திலே உன்னை அர்ப்பணிப்பாயானால் லட்சங்கள் கோடிகளை ஆண்டவர் ரட்சிக்க முடியும் ஐயா. 29 வருடங்களாக ஏசப்பா ஊழியத்துக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்தங்க. 2 காரணங்க. ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தார், என் இருதய வியாதியை சுகப்படுத்தினார். என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறதை இந்த கண்களினால் கண்டேன், இந்த காதுகளினால் அவருடைய அழுகிற குரலை கேட்டேன். அவ்வளோதாங்க. ஏசப்பா அழாதீங்க, ஏசப்பா உண்மை அறியாத எல்லா ஜனங்களுக்கும் அழுது கொண்டே இருக்கிறீரா? நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி என் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்களே, உங்கள் கண்ணீரை நான் தொடப்ப ஆண்டவரேன்னு 29 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்தேங்க. இன்றைக்கு வரை என்னை பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறார். உங்களை குறித்து என்ன? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, யோனாவை எடுத்து பயன்படுத்தினது போல ஒரு யோனாவை 1,20,000 பேர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அநேக ஜனங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றும். அவர்கள் உமக்காக எழும்பற்றும், உமக்காக பிரசங்கிக்கட்டும், ஜெபிக்கிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீரான சொல்லி வைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.